ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ரேப் அப் டே ஆஃப் சீரீஸ் 18ல இருக்கோம். அதாவது இந்த சீரீஸில் பண்ணி காமிச்ச 5 எக்ஸசைஸையும் ஒன்றா ஒரே நாளில் பண்ணுறது தான் ரேப் அப் டேன்றது. ஸோ 18வது சீரீஸில் இருக்குன்றதால ஃபஸ்ட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சுட்டு கஷ்டமான எக்ஸசைஸ் போகலாம். அப்போ தான் உங்களுக்கும் எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆரம்பிக்கலாமா? கைக்கான எக்ஸசைஸ், அப்பர் பாடிக்கான எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபர்ஸ்ட் ஒன் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ், ப்ரீத்திங்கை கோஆர்டினேட்டடாக வச்சு பண்ணுவோம். பாருங்கள், ஏற்கனவே டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன், அன்னன்னைக்கு வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்த வேரியேஷன், கையை இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இதே தான், கொஞ்சம் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே தலையை தூக்கும் போது அதே இடத்துல ஹோல்டு பண்ணுவோம். வெளியில் காற்றை விடவும் கூடாது, இழுத்துக்கவும் மாட்டோம். ஒரு 3 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விட்டு கீழே இறக்கணும். அதை பண்ணிடுவோமா? அடுத்த வேரியேஷன்லையும் பண்ணலாம். அடுத்தது ஸ்பைனல் கார்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஓகே, நல்ல சோம்பல் முறிக்கிற மாதிரி பண்ணணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் அன்னைக்கு வீடியோவில் இருக்குது, பார்த்துட்டு இதை பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தூரம் உங்கள் ஸ்பைனை இழுத்து கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. அடுத்தது இதையே நின்ற மாதிரி பண்ணணும். நல்லா மேலே புல் பண்ற மாதிரி பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து உங்களை யாரோ இழுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ நல்ல உடம்ப லென்தன் பண்ண முடியும். அடுத்தது நல்லா சோம்பல் முறிக்கிற மாதிரி 2 கையையும் டயக்னலா நல்லா இழுத்து வைக்கணும். ஓகே, இந்த கை யாராவது இழுக்கிறாங்க, இந்த கை யாராவது இழுக்கிறாங்கன்னு நினைச்சா எப்படி உடம்பு எப்படி ட்விஸ்ட் ஆகும், அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, இதுக்கான டிஃபிகல்ட் வேரியேஷனாக ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ண முடியறவங்க அதையும் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போ காலுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்வீப்ஸ். பாருங்கள், டீட்டெயில்ஸ் அன்னைக்கு வீடியோவில் இருக்கும். காலை ஃப்ரண்ட்டில் வச்சு உடம்ப இப்படி பெருக்கிற மாதிரி எடுத்துன்னு வரணும். ஸ்வீப் பண்ணணும்.
இந்த கால். இந்த முட்டி மடங்காம பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இதுக்கு இன்னொரு வேரியேஷனும் இருக்கு. நீங்க நடந்த மாதிரியே ஒரு லாங் ஸ்ட்ரெச் அப்படியே பண்ணிட்டே போகலாம். இப்படி பண்ணிட்டே உங்களுக்கு எவ்வளோ லென்த் போக முடியுமோ போருங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் லோவர் பாடிக்கானது, கொஞ்சம் கஷ்டமானது. சப்போர்ட்டோட பண்ண முடியறவங்க பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட்டோட தான் பண்ண முடியும். பட் இன்னைக்கு நான் சப்போர்ட் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வரலன்னா சப்போர்ட்டோட பண்ணுறேன். ஓகே, சரியா வரல, சப்போர்ட்டோடய பண்ணுறேன் பாருங்க. ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது இந்த சீரீஸோட லாஸ்ட் டே எக்ஸசைஸ், அதாவது நேற்றுக்கு பண்ணி காமிச்சது என்னன்னா பாடி ட்விஸ்ட். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போர்ட் இல்லாமல். வரலன்னா திருப்பி சப்போர்ட்டோட பண்ணலாம். ஓகே, கால் ஒரு பக்கம் போச்சுன்னா கை இன்னொரு பக்கம் போகணும். அப்போ தான் அப்பர் பாடி ஒரு பக்கமும் லோவர் பாடி கீழ்ப்பக்கமும் போகும்போது அந்த ட்விஸ்ட் பாடியே முறுக்கிற மாதிரி ஆகும். அதில் நம்ம கூட சேர்ந்து ஒரு ஜம்பிங் மூமெண்ட்டும் கொடுக்குறோம். ஓகே, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கு அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிடுவோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. கொஞ்சம் பெண்ட் இருக்கணும் கால், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் பண்ணிட்டு பண்ணாதீங்க. இந்த முட்டி பெண்ட் இருந்து பண்ணாதான் ப்ரெஷர் இதில் இறங்காது, முட்டி வலி வராமல் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். 5 எக்ஸசைஸையும் தொடர்ச்சியாக பண்ணோம். இந்த சீரீஸ் 18க்கான எக்ஸசைசஸை மொத்தம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆயிருக்கு. உங்களுக்கும் அவ்வளோதான் ஆகும். ஸோ வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி பாருங்கள். டைம் நிறைய இருக்கவங்க 2-3 சீரீஸ் கிளப் பண்ணி பண்ணால் ½ அன் ஹவர் வரைக்கும் பண்ண முடியும், ஒரு 15 டைம்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இதனால் உடம்புக்கு ஃபுல்லாக நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி 18th சீரீஸோட ரேப் அப் டே. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் சீரீஸ் நம்பர் 19ஓட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.